சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடல் சுவர வேல்விடல் 13வது திருவிளையாடல் புராணம். உக்கிரவர்ம பாண்டியன் சுந்தர பாண்டியனிடமிருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுலேருந்து அந்த நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வானம் மும்மாறி பொழிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் கிடைச்சிது. நீதி நெறி வலுவாமல் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு உக்கிரவர்ம பாண்டியன் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அஸ்வமேத யாகங்கள் செஞ்சுக்கிட்டு வராரு. அஸ்வமேத யாகங்கள் 96 நிறைவுற்றன. இன்னும் 4 பண்ணிட்டாக்கா 100 வந்துருச்சு. 100 யாகங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா இந்திர பதவி கிடைக்கும். இதனால பயம் கொண்ட இந்திரன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பயத்தின் காரணமாக வருண பகவான் இருப்பார் இல்லையா, அவரை நீ மதுரை நாட்டை பாண்டிய நாட்டை போய் தாக்குதலை ஏற்படுத்து, அந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணு, அப்போ அந்த யாகங்கள் பண்ண முடியாது, அஸ்வமேத யாகங்கள் பண்ண முடியாது, நீ அந்த யாகத்துக்கு இடையூறு ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. வருண பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கடலில் போய் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறார். பேரலைகள் அதை படையாக அனுப்புகிறாரு. சுனாமி ஏற்பட்டுச்சு இல்லையா, நம்மளுக்கு பெரிய தென்னை மரத்தையே மூழ்கடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய அலைகள், அதெல்லாம் அலைப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அலைப்படைகளை அனுப்புகிறாரு. கடல்லேருந்து ஆமைப்படைகள் வருது, மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. முதலைப்படைகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே ஆக்ரோஷமாக வருது, எல்லாம் சாதாரணமாக வரல. அதே போல் பெரிய சுறா மீன் படைகள் எல்லாம் அப்படியே பாஞ்சு வருது, வேகமாக வருது. இப்போ கடல்லேருந்து மதுரைக்கு நடுவில் இருக்கிற ஊர்களும் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா நேரம் அங்கேருந்து வர முடியாது. கடல் தாக்குதல் அப்படின்னா இடைப்பட்ட நகரங்களுமே மாட்டிக்கும். இப்போது அங்கே கடல் அலை, முதலைப்படை, சுறாமீன் படை, எல்லா படைகளும் மதுரையை நோக்கி வருது. நீங்கள் அப்படியே உங்களோட கற்பனை கண்ணை விரித்து இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாம் மதுரை தாக்குதலுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே மதுரையில் இது ஒரு இரவு சமயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இரவில் ஈஸியாக ஒரு நாட்டை ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். அந்த நோக்கத்தில் வருண பகவான் நைட்டை செலக்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. பேரலைகளுடன் வந்துக்கிட்டு இருக்காங்க. உக்கிரவர்ம பாண்டியன் நல்லா தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியாது இல்லையா, மன்னர் நிறைய ஆட்சி பண்ணணும், நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு களைப்பில் தூங்கிட்டு இருக்கார். இந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சித்தர் உருவத்தில் சிவபெருமான் சுந்தரேச பாண்டியர் அவருக்கு அறிவுறுத்துறார். வருணன் இந்திரனால் எய்தப்பட்டு பாண்டிய நாட்டை தாக்குதலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அறிவுறுத்திட்டார். உடனே விழிச்செழுந்தார் உக்கிரவர்மன். தன்னிடம் இருந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த கடலை நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்கே பேரலைகள், இந்த படைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு என்னென்னா, இப்போ எப்படி அந்த தனியாக இப்போ இருக்கும் படைகள்லாம் இன்னும் ரெடி ஆகலை, தனியாக கையில் வேல் மட்டும்தான் இருக்குது. இந்த வேல் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா சுந்தர பாண்டியனால் கொடுக்கப்பட்டது இல்லையா. எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த சித்தரா சொல்கிறார், இந்த மாதிரி நீ அந்த வேலை எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. உங்கள் தூரத்தில் இருந்து அம்மையப்பரா காட்சி தராரு. இந்த வேலை எடுத்து இந்த கடல் மீது வீச்சுவாயாக அப்படின்னு சொல்கிறார். ஒரே வீசு தான். அந்த வேலை எடுத்து முருகப்பெருமானாகிய உக்கிரவர்மன் வீசுறார் அந்த கடல் மேலே. அந்த முழு கடலும் வற்றி போகுது. இப்போது ஒரு சூட பழுக்க காய்ச்சின ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியில் கொதிக்க இருக்க கத்தி மேலே 2 துளியோ 3 துளியோ நீர் விடும் பொழுது அந்த நீர் எப்படி வற்றி போகும், ஆவியாக போகும் இல்லையா. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ பெரிய பேரலை எல்லாமே அந்த வேலின் நுழி பட்ட உடனே மாயமாக மறைஞ்சு போச்சு, வற்றி போச்சு கடல். எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தூரத்தில் அந்த வற்றினதில் அந்த லாஸ்டில் பின்னாடி பார்த்தா அம்மையப்பர் காட்சி தர்றாரு உக்கிரவர்மனுக்கு. உக்கிரவர்மன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சமயத்தில் எங்களுக்கு காப்பாற்றிட்டீங்க, இந்த பாண்டிய நாட்டை மதுராபுரியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. எவ்வளோ பெரிய கருணை கடல் சிவபெருமான். அவரை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த மாதிரி நம்மளை நின்று காப்பாற்றுவார். முருகப்பெருமானாகிய உக்கிரவர்மனின் வேல் ஒரு பெரிய கடலையே வற்ற செய்தது அப்படின்னா அந்த வேலுடைய பெருமை நமக்கு சொல்லி மாளாது இல்லையா. இவ்வளோ நல்ல ஒரு கதைகளை நமக்கு கதைகளாகிய உண்மை கதைகள் இது எல்லாமே. இது எப்படி நடந்திருக்கும், ஒரு கடல் வற்றி போகுமா அப்படின்னா வற்றி இருக்குது. இது எல்லாமே உண்மை. அதனால் இது எல்லாமே நம்ம சிவத்தோடு சிந்திக்கணும் சில நேரத்தில் இல்லையா. நன்றி. திருச்சிற்றம்பலம்.